அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, எல்லாரையும் வாழ்த்த வேண்டும். அப்படி என்றால் ஆயக்காரர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை மாத்திரமே வாழ்த்துகிறார்கள். அதே போல் நாம் ஆயக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பதை தான் இங்கே அவர் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் போதனைகளுக்கும் தேவனின் போதனைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனின் போதனை தீவினையை எண்ணாதே என்று சொல்கிறது. தீவினையை எண்ணாதே என்றால் தீவினை உன்னுடைய சிந்தனையில் எண்ணத்தில் இருந்தால்தான் அது தீவினை செய்ய தூண்டும் என்பதனால்தான் தீவினையை எண்ணாதே என்று ஆண்டவருடைய போதனை சொல்கிறது. ஆனால் இந்த உலகமோ தீவினை செய்யாதே என்று சொல்கிறது. அப்படி என்றால் தீவினை எண்ணம் இருதயத்தில் இருக்கும்போது எப்படி தீவினை செய்யாமல் இருக்க முடியும்? அதே போல் இந்த உலகம் சொல்கிறது கொலை செய்யாதே என்று சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்படாதே என்று சொல்கிறார். உனக்கு கோபம் என்று ஒன்று வந்தால்தான் அது உக்காரமடைந்து அது உன்னை கொலை செய்ய தூண்டுகிற அளவுக்கு அந்த பழிக்கு பழி, அது மிஞ்சியும் பழி வாங்கக்கூடிய செயல் இது சொல்கிறது. இந்த உலகமோ கொலை செய்யாதே என்று சொன்னாலும் ஆண்டவர் அந்த கொலைக்கு காரணமான கோபம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அதே போல் இந்த உலகம் பழி வாங்காதே என்று சொல்கிறது. பழி வாங்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்கின்ற போதனை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. நீ பிறனையும் நேசி. அல்லேலூயா. உன் சத்துருக்களையும் நேசி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே நாம் நண்பர்களை மட்டும் நேசிக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த நாம் உலகத்தாரைப் போல இல்லாமல் மற்றவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய போதனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது. தங்களுக்கு நண்பர்களையோ உற்றார்களையோ உறவினர்கள் மாத்திரம் அன்பு கூர்ந்துவிட்டு மற்றவர்களிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது அது நல்லதல்ல என்பதை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். அது விசேஷமானதும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே ஆயக்காரரை போல இல்லாமல் நீங்கள் தேவனுடைய போதனைகளை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து நம்மை அழைக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இறக்கவும் முறுக்கவும் உடையவரே, இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா, இந்த உலகத்தாரினுடைய போதனையை கேட்டு நடக்காமல் தேவனுடைய போதனையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனை எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகண்ட மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.